நீங்க ஒரு மட்டமான ஒரு தெலுங்கு படம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானதுதான். விஷ்ணு வின்யாசம், ஸ்ரீ விஷ்ணு, நயன் சரிகா இவங்களா நடிச்சு யாதுநாத் மாருதிராவ் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில தமிழ் டப்ல அவைலபிளா இருக்க ஒரு தெலுங்கு படம் தான் இந்த விஷ்ணு வின்யாசம். இந்த படமே வந்து ஒரு லவ் பிளஸ் காமெடி டிராமா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, அவர் ஸ்ரீ விஷ்ணு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜோசியம் பார்க்கக்கூடிய ஆள். எந்த அளவு அப்படின்னா, இன்னைக்கு காலையில வெளியே போறாரு அப்படின்னா எந்த அளவு எந்த கலர் சட்டை போடணும் பேண்ட் போடணுங்கிற அளவு முடிவு பண்ணுவாரு. பார்த்து அதாவது எப்பயாவது இல்ல எப்பவுமே மணி 11 மணி ஆச்சு சாப்பிட்டுருவோமா ஜோசியர் போன் பண்ணி கேட்கறது இந்த மாதிரியான ஒரு பயங்கரமா ஜோசியத்து மேல நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு ஆளு. பயங்கரமான ஒரு ஜோசியர் என்ன சொல்றாரோ அதான் அவருக்கு அவர் வந்து ஒரு வேத வாக்கு கடவுள் வாக்கு மாதிரி நம்புறாரு. இப்படி இருக்கிற அந்த ஹீரோ நயன் சரிகா பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜாதக அமைப்புல வந்து அவங்களை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கணவன் இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட ஜாதக அமைப்பு அவங்ககிட்ட இருக்கு. அவங்களுக்குமே வீட்டுல அலைன்ஸ் பாக்குறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு அலைன்ஸுமே அமைய மாட்டேங்குது. யாருமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்ப கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குமே ஏஜ் 30க்கு மேல போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இவர் 1008 ஃபார்மாலிட்டி பாக்குறாப்புல அவர் ஸ்ரீ விஷ்ணு, அதனால அவருக்குமே பொண்ணு அமைய மாட்டேங்குது. இந்த 2 பேரும் ஒரு கட்டத்துல பேசி பழகி ஒரு ஃப்ரெண்டா ஸ்டார்ட் ஆகி அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்து அப்புறம் அவங்க 2 பேருமே மியூச்சுவலா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு போறாங்க. அப்போ வந்து அந்த டைம்ல 2 பேரை பத்தி மியூச்சுவலா எல்லாமே தெரியுது. இந்த மாதிரி இவர் வந்து ஜாதகத்துல வந்து பயங்கரமான ஒரு மூட நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆளுநர் ஹீரோ பத்தியும், இவங்களோட ஜாதகம் வந்து ஒரு கெட்ட ஜாதகம், அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க யாரா இருந்தா அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ஜாதகம் பத்தி அவருக்கும் தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அவங்களோட லவ் லைஃபை கண்டினியூ பண்ணாங்களா பண்ணலையா, இந்த காதல் கல்யாணத்துல முடிஞ்சா முடியலையா, அப்படி கல்யாணத்துல முடிஞ்சு அப்படின்னா ஸ்ரீ விஷ்ணுவோட உயிருக்கு ஆபத்தா இல்ல தப்பிச்சிட்டாரா, இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு லவ் பிளஸ் காமெடி டிராமா தான் இந்த விஷ்ணு வின்யாஸ். படத்தோட ஸ்டோரி கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். படத்தோட ட்ரீட்மெண்டா படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப மட்டமா இருக்கு. நம்ம தமிழ் சினிமால ஒரு மட்டமான படம் எடுக்கிறவங்க கூட இந்த மாதிரி கேவலமான படத்தை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த இடத்துலயும் படம் கனெக்ட் ஆகல. சரி, இப்ப ஏதாவது ஒரு இடத்துல ஒரு காமெடி ஃபிலிம் அப்படிங்கிறப்ப நமக்கு காமெடியாவது பெருசா இருக்கும். லவ் பிளஸ் காமெடியா லவ் தான் ஸ்ட்ராங்கா இல்ல, காமெடியா நல்லா இருக்கும் பார்த்தா இல்ல. ஆனா நிறைய காமெடி சீன் இருக்கு. காமெடி எல்லாம் போட்டு பின்றாங்க. இது காமெடியாடா, சிரிக்கணுமா அதுக்கு நானு, சொல்லிருங்கடா முதைய சிரிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வைக்குது. எந்த காமெடிக்கு சிரிப்பு வரல. ஏதாவது ஒரு 1 2 காமெடி ஒர்க் ஆகும், ஒண்ணுமே ஒர்க் ஆகல. நான் என்னமோ இப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னது காமெடியா, சரி சரி காமெடி சீனாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே இல்ல. சரி லவ்வாவும் படம் ஏதாவது லவ்னா அதுவுமே ரொம்பலாம் எனக்கு பெருசா வாவ் 2 பேரும் ரொமான்டிக்கா எவ்வளவு அவங்களோட லவ் லாங்குவேஜ் சூப்பரா இருந்துச்சு. இல்ல அதுவும் மட்டமா தான் இருந்துச்சு. இதுல பாடல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டோட லிரிக்ஸ் தான் கேட்டீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கு. இது இந்த தெலுங்கு டு தமிழ் டப்ல பண்றனால இந்த காமெடி ஏற்படுதா, இல்ல நீ தெலுங்குலயே அப்படிதான் எழுதுவாங்களா, தெலுங்கு ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி பாடல்கள்லாம் தேடி தேடி பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல ஒரு பெரிய மதிப்பு மரியாதைலாம் வருது. அந்த மாதிரி இருக்கு. லிரிக்ஸ் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா சிரிச்சிருங்க. நீங்க வந்து காமெடி சீன் சிரிக்க மாட்டீங்க, படத்தோட பாடல் காட்சிகள் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அப்படி லிரிக்ஸா இருக்கு. என்னத்த சொல்ல. அது மாதிரி படத்துல நடிச்ச எல்லாருமே அந்த தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு பெருசா எந்த காமெடி ஒர்க் ஆகல. அது வந்து இந்த லாங்குவேஜ் இந்த தெலுங்கு டப் டு தமிழுக்கு, தெலுங்குல இருந்து தமிழுக்கு டப் பண்ணனாலயான்னு பிரச்சனைன்னு தெரியல. பெருசா எனக்கு எந்த காமெடியுமே நான் பயங்கரமா எனக்கு கனெக்ட் ஆச்சு, நல்லா நான் என்ஜாய் பண்ணி சிரிச்சேன். அப்படி எனக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகல. ஏதோ ஏனோ தானன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் பெருசாலாம் என்ஜாய் பண்ண மாதிரி இல்ல. படத்தோட கிளைமேக்ஸ் கிட்ட அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க 2 பேரும் என்ன ஆகுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு அழகான விஷயம் நல்லா இருந்துச்சு. அந்த லவ் அந்த ஒரு இது நல்லா இருந்துச்சு. அதுக்காகலாம் தியேட்டர்ல போய் 150 ரூபா 130 ரூபா கொடுத்துலாம் பார்க்க முடியாது. நல்ல வேலை நானே ஓட்டிட்டு தான் பார்த்தேன். இப்பதான் வந்து ஓட்டிட்டு தான் பார்த்தேன். படம் வந்து தமிழ் டப்டுல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்க்க நினைச்சீங்கன்னா பாருங்க. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட இதுதான். எனக்கு பெருசா படம் எந்த இடத்துலையும் கனெக்ட் ஆகல. நானும் சில தெலுங்கு படங்கள் பார்த்துருக்கேன். ஏதாவது ஒண்ணு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை. ஏதோ சொல்ல படத்தை நீங்க அப்படியே ஓட விட்டுட்டு ஏதோ கரும ஓட விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு இன்ஸ்டால ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது பாட்டுக்கு காதில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படிதான் இருந்துச்சு. மற்றபடி நல்லா அந்த 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் என்ஜாய் பண்ணி சிரிச்சு ரசிச்சேன். சினிமாட்டோகிராஃபி ஒர்க் அவுட் அது இருக்கும். ஒண்ணுமே இல்லை பெருசா. ஏதாவது இடத்துல ஏதாவது கனெக்ட் இருக்கணும்ல. ஒரு சாங்ஸ் கனெக்ட் இருந்துச்சா, இல்ல சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, படத்தோட பாடல்களை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறப்ப நல்லா இருந்துச்சு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி ஒர்க் ஏதாவது சூப்பரா இருந்துச்சு சொல்லலாம். ஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் எதுவுமே இல்லைன்னா என்ன சொல்ல, சும்மா பொய்யா சொல்ல முடியும். படம் சூப்பரா இருக்கு ஆகா ஓகனு. எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. அமேசான் பிரைம்ல இருக்கு,
பார்க்கணும்னா பாருங்க. உங்களுக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் ப்ரோ தியேட்டர்ல. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோனா, சூப்பர். நல்லது. நீங்களும் அமேசான் பிரைம்ல பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. படத்த பார்த்து கொண்டாடுங்க கண்டிப்பா. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு படம் பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமயும் இருக்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது படத்த ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, அந்த படத்தோட நேம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் வைங்க. பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.